நீங்கள் அவளோடு எதிர்பார்த்திருக்கின்ற ஒன்றை நான் சொல்ல விரும்புகின்றேன். அது இதுவாகத்தான் இருக்கும். 10.5 10.5 10.5ன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்களே தவிர அவங்க கொடுக்குற மாதிரி இல்லை. அதனால் போராட்டத்தை அறிவியுங்கள். அதைத்தான் நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். நிச்சயமாக போராட்டத்தை அறிவிப்போம். இதுவரை நடந்திராத போராட்டம் அதுவாகத்தான் இருக்கும். ஆக சொல்லுவாங்க கிராமத்தில் பழமொழி, மயிலே மயிலே என்றால் அது போடாது, இறகு போடாது. அதனால் அதுக்கு அடுத்த வார்த்தை நான் சொல்ல விரும்பல. ஆக அந்த போராட்டத்துக்காக நாம் எவ்வளவு தியாகத்தையும் செய்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். என்னை போன்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு, இந்திய மக்களுக்கு இடஒதுக்கீடாக இருந்தாலும் வேறு சமூக நீதியாக இருந்தாலும் உழைத்தவர் ஒரு தலைவர். நான் என்னை தலைவர் என்று சொல்லிக் கொள்வதில்லை. இந்தியா கண்டதுண்டா என்று புஷ்பவனம் குப்புசாமி பாடினாரே, யாராவது இருக்கிறார்களா அப்படி? இந்தியாவிலே யாருமே இல்லை. இந்தியாவில் யாருமே இல்லை என்னை தவிர. நான் இதை பெருமையாக சொல்லிக்கொள்ள தயாராக இருக்கிறேன். ஏனென்றால் எத்தனை போராட்டம் என்னுடைய வாழ்விலே 50 ஆண்டு காலம், 45 ஆண்டு காலம் தொடர்ந்து உங்களுக்காக உழைத்து வருகிறேன். ஆனாலும் இந்த மக்கள் நன்றியுள்ள மக்கள். நீங்கள் செய்யப்போவதெல்லாம் நாமும் ஒரு முறை தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்ற எண்ணத்தோடு என்னுடைய பேச்சை நீங்கள் கேளுங்கள். என்னுடைய பேச்சை நீங்கள் கேளுங்கள். நான் ஆளப்போவதில்லை. எனக்கு அந்த ஆசையும் இல்லை. அந்த ஆசை இருந்திருந்தால் நான் இந்தியாவிலே கவர்னராக இருந்திருப்பேன், அல்லது இந்தியாவிலே பல முறை அமைச்சராக இருந்திருப்பேன், தமிழ்நாட்டையும் ஆண்டிருப்பேன், எல்லாவற்றையும் செய்திருப்பேன். ஆனால் எனக்கு அந்த ஆசை இல்லாமல் போய்விட்டது. மக்களுக்காக வாழ்ந்தேன், மக்களுக்காக வாழ்கிறேன், உங்களுக்காக வாழ்கிறேன், உங்களுக்காக வாழப்போகிறேன்.